2011 இந்தியாவின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு கோவிலுக்குள் நீதிமன்ற உத்தரவுடன் அதிகாரிகள் நுழைகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக யாரும் திறக்காத ஒரு கதவு. கதவை திறந்தவுடன் அதிகாரிகள் பார்த்த அந்த காட்சி இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக மாறப்போகிறது. ஆனால் அதே கோவிலில் இன்னும் ஒரு கதவு மட்டும் இன்று வரை திறக்கப்படவில்லை. அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஏன் அந்த கதவை திறக்க யாரும் முன்வரவில்லை? உண்மையில் நடந்தது என்ன? இந்த கதையை ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம். இந்தியாவில் எண்ணற்ற கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் ஒரே ஒரு கோவில் மட்டும் அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்ற கேள்வியால் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. அதுதான் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமி திருக்கோவில். இன்று இந்த கோவில் உலகின் மிகச் செல்வம் நிறைந்த வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த புகழ் 2011க்கு முன்பு இவ்வளவு பரவலாக இல்லை. ஏனென்றால் கோவிலின் அடியில் பல நூற்றாண்டுகளாக யாரும் திறக்காத நிலவறைகள் இருப்பதாக மட்டுமே அனைவருக்கும் தெரியும். அவற்றுக்குள் என்ன இருக்கிறது? உண்மையிலேயே புதையலா அல்லது வெறும் காலி அறைகளா? இந்த கேள்விகளுக்கு பதில் யாரிடமும் இல்லை. அந்த நிலவறைகள் தலைமுறையாக மூடியே வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை திறக்க யாரும் முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் அது கோவிலின் பாரம்பரிய மரபாக கருதப்பட்டது. ஆனால் 2009ஆம் ஆண்டு இந்த கோவிலின் மதிப்புமிக்க சொத்துக்கள் சரியாக பாதுகாக்கப்படுகின்றதா? அந்த கேள்வியை எழுப்பியவர் முன்னாள் IPS அதிகாரியும் வழக்கறிஞருமான TP சுந்தரராஜன். அவர் நீதிமன்றத்தை அணுகினார். இது புதையலை தேடுவதற்கான வழக்கு அல்ல, கோவிலின் சொத்துக்கள் முறையாக பாதுகாக்கப்படுகின்றதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அவரது கோரிக்கை. வழக்கு கேரளா உயர் நீதிமன்றத்தை அடைந்தது. பின்னர் அது இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கும் சென்றது. அங்கு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது. கோவிலின் நிலவறைகளை ஆய்வு செய்து உள்ளே உள்ள பொருட்களை பட்டியலிட வேண்டும். இந்த உத்தரவு இந்திய வரலாற்றையே மாற்றப் போகிறது என்று அப்போது யாருக்கும் தெரியாது. 2011 ஜூன் 27 கேரளாவின் தலைநகரம் திருவனந்தபுரம். 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட பத்மநாப சுவாமி திருக்கோவில். வெளியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், உள்ளே நீதிமன்ற உத்தரவுடன் வந்த அதிகாரிகள், அவர்களுடன் தொல்லியல் நிபுணர்கள், தீயணைப்பு அதிகாரிகள், வீடியோ பதிவு செய்யும் குழு. அனைவரின் முகத்திலும் ஒரு கேள்வி: இந்த கதவுகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? நூற்றாண்டுகளாக யாரும் பார்க்காத அறைகள், கதவுகள் மீது படிந்திருந்த தூசி, துருப்பிடித்த பூட்டுகள், ஒவ்வொரு சாவியும் மெதுவாக சுழன்றது. அந்த நொடியில் அங்கு இருந்தவர்களின் இதய துடிப்பு கூட கேட்கும் அளவுக்கு அமைதி. கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. உள்ளே இருள். டார்ச் ஒளி உள்ளே சென்றது. யாருக்கும் எதுவும் புரியவில்லை. ஆனால் ஒளி இன்னும் கொஞ்சம் முன்னே சென்றதும் அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் பார்த்தது ஒரு சாதாரண அறை அல்ல, பல தலைமுறைகளாக சேர்ந்து கிடந்த ஒரு வரலாறு. அறைக்கு உள்ளே தங்க குடங்கள், தங்க ஆபரணங்கள், ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்கள், பழங்கால தங்க நாணயங்கள், வைரம், மரகதம், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக யாரும் தொடாத செல்வங்கள். அதிகாரிகள் ஒவ்வொரு பொருளையும் பதிவு செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் அது ஆரம்பம் மட்டுமல்ல. ஏனென்றால் அடுத்த அறையில் அவர்கள் கண்டது அவர்களின் கற்பனையையே மிஞ்சியது. அடுத்த அறையையும் அதிகாரிகள் திறந்தனர். அங்கே பல கிலோ எடையுள்ள தங்கச் சங்கிலிகள், வைரம், மரகதம், மாணிக்கம் பதிக்கப்பட்ட அரச கிரீடங்கள், பழங்கால மன்னர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படும் வாள்கள், அலங்கார பொருட்கள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான தங்க நாணயங்கள். அவற்றில் சில திருவிதாங்கூர் மன்னர்கள் காலத்தை சேர்ந்தவை. சில ஐரோப்பிய நாடுகளுடன் நடந்த வர்த்தகத்தின் சாட்சியாக இருந்த வெளிநாட்டு தங்க நாணயங்கள். ஒவ்வொரு பெட்டியையும் திறந்தபோதும் புதிய வரலாறு ஒன்று வெளிச்சத்துக்கு வந்தது. அதிகாரிகள் இனி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டனர். இதில் இருந்தது வெறும் புதையல் மட்டுமல்ல, இந்தியாவின் பல நூற்றாண்டுகளாக வரலாற்றை அமைதியாக பாதுகாத்து வைத்திருந்த ஒரு காலப்பெட்டகம். நாட்கள் நகர்ந்தன. ஒவ்வொரு அறையிலும் இருந்த பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவு செய்யப்பட்டன. ஆனால் எவ்வளவு பதிவு செய்தாலும் பொக்கிஷங்களின் பட்டியல் முடிவுக்கு வரவே இல்லை. அப்போது அந்த குழுவில் இருந்த ஒருவரின் பார்வை இன்னும் திறக்கப்படாத ஒரு கதவின் மீது விழுந்தது. அந்த கதவு, அது சாதாரண நிலவறை அல்ல. அது பி வாலட் என்று அழைக்கப்படும் மர்ம அறை. மற்ற அறைகள் திறக்கப்பட்டன. ஆனால் இந்த ஒரே கதவின் முன் வந்தபோது மட்டும் முடிவுகள் மாறின. அந்த நேரத்தில் கோவில் மரபுகளை பின்பற்றும் தரப்பினர் ஒரு கருத்தை முன்வைத்தனர். இந்த அறை வழிபாட்டு மரபின் ஒரு பகுதியாகும். அதை திறக்கக்கூடாது. இதனால் சட்டமும் மத மரபும் இரண்டும் நேருக்கு நேர் சந்தித்தன. ஒருபுறம் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்ற கருத்து, மறுபுறம் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் மரபை மாற்றக்கூடாது என்ற வாதம். இந்த விவாதம் உச்ச நீதிமன்றத்தின் கவனத்திற்கும் சென்றது. இறுதியில் மற்ற அறைகளின் ஆய்வு தொடர்ந்தாலும் பி வாலட்டை திறக்க வேண்டாம் என்ற நிலை தொடர்ந்தது. அந்த நாளில் இருந்து இன்று வரை அந்த கதவு திறக்கப்படவில்லை. பி வாலட்டுக்குள் என்ன இருக்கிறது என்பது இன்று வரை யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை. அதனால்தான் இந்தியாவின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக பத்மநாப சுவாமி திருக்கோவிலின் பி வாலட் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. திருவிதாங்கூர் அரசர்கள் தங்கள் நாட்டின் உண்மையான அரசன் ஸ்ரீ பத்மநாப சுவாமி என்றே நம்பினர். தாங்கள் வெறும் ஆட்சியாளர்கள் அல்ல,
பத்மநாபதாசன், அதாவது இறைவனின் சேவகர்கள் என்ற அடையாளத்தோடு ஆட்சி செய்தனர். போரில் வெற்றி பெற்றாலும் புதிய நிலங்கள் கைப்பற்றப்பட்டாலும் அரசு கருவூலத்தில் சேர்ந்த செல்வத்தின் ஒரு பகுதி இந்த கோவிலுக்கே காணிக்கையாக வழங்கப்பட்டது. வெளிநாட்டு வணிகர்கள் இந்த பகுதியுடன் வணிகம் செய்த காலங்களில் தங்க நாணயங்கள் இந்த பகுதிக்குள் வந்தன. இந்த கோவிலில் இருந்த செல்வங்கள் பல பேரரசுகளின், பல தலைமுறைகளின், பல நாகரிகங்களின் தடயங்களை சுமந்த வரலாற்று பெட்டகம். அதனால்தான் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை வெறும் புதையல் என்று அழைப்பதில்லை, இந்தியாவின் பொருளாதார மற்றும் பண்பாட்டு வரலாற்றுக்கான உயிருடன் இருக்கும் சான்று என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். ஜெயா டூரிசம் நெல்லை சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆதரவே இன்றும் தரமான உண்மை கதைகளை உங்களிடம் கொண்டு வர எங்களுக்கு மிகவும் பெரிய ஊக்கமாக இருக்கும்.